Praise the Lord. Today's Dunamis Seal. உபாகமம் 26:19. நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்த ஒரு பாத்திரமாய் இருக்கிறோம். அதனால தான் அவர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றி தம்முடைய பரிசுத்த ஜனம் என்று அவர் நம்மை அழைக்கிறார். மற்றவங்க நம்ம ஒரு சில வார்த்தைகளால காயப்படுத்தி இழிவுபடுத்தி ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை ஒருபோதும் ஒதுக்கல. அவர் நம்மை பரிசுத்த ஜனம் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, நீங்களும் நானும் அவருடைய கட்டளைகள் நியமங்களையும் கை கொண்டு அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று அவருக்கு வாக்கு கொடுத்ததுனால அவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையுமே நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்த ஜனமாய் மாத்திரமல்ல, தம்முடைய சொந்த ஜனமாயும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் அவர் நம்மை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்கை கொடுத்து சுதந்திரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா என்னோட கண்கள் அதை பார்க்கலையே. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தங்கள் அனைத்துமே குறித்த நேரம் வரும்போது அதனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்து நான் பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒருவேளை நாம செய்த தவறா கூட இருக்கலாம். ஆகவே அவருடைய நியமங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில வந்து பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, நீங்க எங்களை வேறு பிரித்தெடுத்து பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறதுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த ஸ்லாக்கியத்தையும் தயவும் எங்க மேல வைத்தீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க உதவி செய்வாராக. Grow powerful, be dunamis. God bless you.